வணக்கம் நேயர்களே. S3 கோவை கேர் பச்சப்பாளையம் கோயம்புத்தூர் சார்பில் தீபாவளி வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவை வானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. இப்பொழுது கோவை கேரின் மேனேஜிங் டைரக்டரான கர்னல் ஆச்சால் ஸ்ரீதரன் அவர்கள் துவக்க உரையாற்றுவார். வணக்கம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியின் சார்பாக அனுபவ் மற்றும் ரத்தினம் குழுவினருக்கும் இந்திய அரசுக்கும் முதியோர் பராமரிப்பு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதியோர்கள் சூரிய ஒளியை கொண்டு வரவும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியூட்டவும் அவர்களுடைய பராமரிப்பு துறையில் ஆரம்பத்திலிருந்தே தொடர்புடைய நாங்கள் இந்திய அரசு தனியார் துறையுடன் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த புதிய முயற்சியை கண்டு மகிழ்வடைகிறோம். கோவையில் உள்ள மற்ற மூத்த குடிமக்களின் இணைத்து செயல்பட ஆர்வமாக இருக்கிறோம். கோவை வாணியின் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து சிந்தித்து சிரித்து கற்று ஊக்கம் அடைந்து மகிழுங்கள். சைனிங் ஆஃப், கர்னல் ஸ்ரீதரன், கோயம்புத்தூர். இப்பொழுது திரு டி செந்தில் பாண்டியன், ஜாயிண்ட் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அவர்கள் வழங்கிய செய்தியை கேட்போம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியக் ரிலேட்டட் டிசீசஸ், அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் நமக்கு மற்ற டிஃப்ரெண்ட்டு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் வந்து அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு க்யூர் பண்ணலாம், அது சம்பந்தமாகவும் நிறைய நமக்கு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நேஷனல் ஆயுஷ் மிஷன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் மூலிமா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட்லாம் நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ரக்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் வந்து இதில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் ரிலேட்டட் இஷ்யூஸில் வந்து ப்ரொஃபைலாக்டிக் மெடிசின்ஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பர்டிகுலராக வந்து இந்த கோவிட் டயத்தில் ஆயுஷ் 64, அப்புறம் சித்தால மூலியமா வந்து கபசுர குடிநீர், அப்புறம் ஹோமியோபதியில வந்து இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம், இதெல்லாம் வந்து ப்ரொஃபைலாக்டிக் மெடிசின் மூலம் நல்ல வேலை செஞ்சது. அதுல வந்து நமக்கு நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆச்சு. அதனால இப்போ வந்து நம்ம ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவம் சொல்லிட்டு இந்தியா 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதுல வந்து நமது பாரத பிரதமர் மூலியமா அவங்களுடைய டைரக்ஷன் படி நம்ம எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த ப்ரொஃபைலாக்டிக் மெஷர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த இம்யூனிட்டி அவங்களுக்கு டெவலப் பண்ணி அவங்களுக்கு எப்படி நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பண்ணுறோம்.
அது இல்லாம நமது மினிஸ்ட்ரியில வந்து ஆயுஷ்ல வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, சித்தா, சோவாரிப்பா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம் வந்து இதுல இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் வந்து அவங்க வந்து யுனானி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் அவங்க வந்து சில மெடிசினல் இது வந்து என்னென்ன மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம இது பண்ணலாம், அது சம்பந்தமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து சீனியர் சிட்டிசன்ஸை வந்து நம்ம அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அவங்களுக்கு எப்படி ஹோம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா, இது சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். இது நான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்கும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம் பண்றோன்றதுல நம்ம வெப்சைட்லயே எல்லாமே இருக்கு. ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ல அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெல்ப் லைனும் இருக்கு. ஹெல்ப் லைன் மூலியமா 24/7 வந்து நீங்க போன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நீங்க ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் எனது வணக்கம். வணக்கம் நேயர்களே. S3 கோவை கேர் பச்சப்பாளையம் கோயம்புத்தூர் சார்பில் தீபாவளி வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் அன்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். முதிய தலைமுறையினர் ஒருவரை ஒரு இளமங்கை பேட்டி காண்பதை கேட்போமா? சங்கரன் அங்கிள், நான் இப்போது உங்களை சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். அவை வேலை செய்து முடித்து ஓய்வு பெறுவதை பற்றி கேள்விகள் அல்ல. உங்கள் மனதில் நிலைத்து நிற்கும் இள வயது சம்பவங்கள், மறக்க முடியாத சில அனுபவங்கள் ஆகியவை பற்றி நாங்கள் அறிய விரும்புகிறோம். முதல் கேள்வியாக, உங்களுடைய இளம் பருவத்தினருக்கும் இப்போதைய இளைய தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? எங்கள் தலைமுறையினருக்கும் முந்தைய தலைமுறையினருக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னை பொறுத்தவரை, நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது உலகத்தை பற்றிய அறிவு அவ்வளவு கிடையாது. இப்பொழுது உள்ள தலைமுறையினருக்கு இன்டர்நெட் மற்றும் பல வசதிகள் இருப்பதால் அவர்களுடைய உலகை பற்றிய அறிவு நிறையவே இருக்கிறது. இது ஒன்றுதான் என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான வித்தியாசம் என்பேன். தேங்க்யூ அங்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் வாழ்க்கையில் பொதுவாக மிக உபயோகமாக இருந்த தொழில்நுட்பம் எது? இது சுலபம். என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான தொழில்நுட்பம் செல்போன் தான் என்பேன். உலகத்தில் உங்களுடைய உறவினரோ நண்பர்களோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை ஒரே நிமிடத்தில் அவர்களோடு பேசி செய்திகளை சொல்லி, ஒரு அவசர காலத்துக்கு அவர்களோடு பேச வேண்டும் என்றால் பேசி என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். இது ஒன்றுதான் என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்பேன். கண்டிப்பாக அங்கிள். அடுத்த கேள்வி, தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை உமக்கு எரிச்சல் ஊட்டும் பகுதி ஏதாவது உண்டா? எரிச்சல் ஊட்டும் பகுதி என்றால், நாம் ஏதாவது முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது சில சமயம் செல்போனில் ஒரு கால் வரும், அல்லது வேறு ஒரு டெலிபோனில் கால் வரும், அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாவது செய்தி அனுப்புவார்கள், உடனே கூப்பிடு என்பார்கள், மீட்டிங்க்கு ஜூம் மீட்டிங்க்கு வா என்பார்கள். இதுபோல சில தொந்தரவுகள் என்பேன். அவைதான் என்னை பொறுத்தவரை எரிச்சல் ஊட்டும் என்று சொல்லும்படியான தொந்தரவுகள். தேங்க்யூ அங்கிள். நானும் இதை அனுபவித்திருக்கிறேன்.
அடுத்த கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சிகரமான தருணம் என்று எதை சொல்வீர்கள்? மிக மகிழ்ச்சிகரமான தருணம் என்றால் நாங்கள் திருமணம் செய்து கொண்ட நாள் என்றுதான் கூறுவேன். அது ஒன்றுதான் வாழ்க்கையிலேயே மிக்க மகிழ்ச்சிகரமான நாள் எங்களை பொறுத்தவரை. அடுத்த கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நல்வழி காட்டி முன்னேற தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய நபர் யார்? வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருந்து தாக்கம் ஏற்படுத்திய நபர் என்னை பொறுத்தவரை எங்களுடைய தந்தை என்றுதான் கூறுவேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் இருந்தாலும் எங்கள் தந்தை அதை மிக சிக்கனமாக நடத்தி கடன் தொல்லைகளில் ஈடுபடாமல் பாதுகாத்து எங்களுக்கு நல்வழி காட்டி எங்களை படிக்க வைத்து நல்ல குடும்பங்களை நடத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுத்து நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் என்னை பொறுத்தவரை அவர்தான் என்னுடைய வாழ்விலேயே மிக முக்கியமான நபர் என்று நிச்சயமாய் கூறுவேன். நன்றி அங்கிள். அடுத்த கேள்வி, உங்களை இளவயதில் மிகவும் பாதித்த உலக அளவு நிகழ்ச்சி எது? உலக அளவில் என்று பார்த்தால் 1963 ஒரு நாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியும் அவருடைய மனைவியும் காரில் போய்கொண்டிருந்த போது அவரை ஒருவர் சுட்டுக் கொன்றுவிட்டார் என்ற செய்தி வந்தபோது அது என்னை மிகவும் பாதித்தது. அது மிகவும் ஒரு கொடுமையான செயல் என்று கருதினேன். இளவயதில் என்னை பொறுத்தவரை என்னை பாதித்தது அது ஒன்றுதான் மிக முக்கியமான உலகளவு செய்தி என்று கூறுவேன். அடுத்த கேள்வி, அப்போது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பொழுதுபோக்காக அமைந்த விளையாட்டா மற்றும் ஏதாவதா? பொழுதுபோக்காக அமைந்தது எங்களுக்கு விளையாட்டு என்றுதான் கூறுவேன். அப்போது கிரிக்கெட்டும் வாலிபாலும் மட்டும்தான் அப்போது எங்களுக்கு மிக சுலபமாக விளையாடக்கூடிய 2 விளையாட்டுகள். அதனால் அநேகமாக எப்பொழுதுமே கிரிக்கெட்டோ அல்லது வாலிபாலோ தான் விளையாடி எங்களுக்கு பழக்கம். நன்றி. கடைசியாக, நீங்கள் தமிழ் கவிதைகள் எழுதும் திறன் வள்ளுவர் என்று தெரியும். ஒரு கவிதையை எங்களோடு பகிர முடியுமா? முடியும் என்று நினைக்கிறேன். நான் இங்கே கோவை S3க்கு வந்த பிறகு ஒரு 10-15 கவிதைகள் எழுதியிருக்கிறேன். ஒரு முறை எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் கர்னல் ஸ்ரீதரன் அவர்களுடைய 70வது பிறந்த நாள் அன்று ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பினேன். அதை இப்பொழுது ஞாபகப்படுத்த முடியுமா என்று பார்க்கிறேன். காவலராய் நின்று களப்போர் கண்டு பின்பு ஓய்வெடுத்த வேளை உருமாறி ஏவலராய் ஓய்வென்றி பணிபுரிந்து முதியோர் நலம் காப்பார் ஸ்ரீதரனாம் அவரே ஆவார் என்ற பாடல் நாலடியார் ஸ்டைலில் நான் எழுதிய பாடல். இதை அவர் மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றார், என்னை பாராட்டினார். இதை போன்று வேறு சில கவிதைகளும் எழுதியிருக்கிறேன். மிக்க நன்றி அங்கிள். உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஆஷிகா. சற்று நேரம் முன்பு திரு சங்கரன் அவர்கள் கூறியபடி நமது அன்றாட வாழ்க்கையில் செல்போன் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துவிட்டது. இதை மையமாக கொண்டு திருமதி ரேவதி பாஸ்கர் அவர்கள் ஒரு குறுநாடகத்தை நமக்கு அளிக்கிறார். அப்பத்தா, இத பாரு, உனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. இன்னாடி சொல்லற? ஆமா அப்பத்தா, போன மாசம் கோலம் போட்டி இருந்துச்சுல, அதுலதான் உனக்கு முதல் பரிசு. அதுதான் பேப்பரை சுருட்டிண்டு வாரியா? ஆமா ஆமா, பாரு, உன் பொக்க பல்ல பாரு, போட்டோட செய்தி போட்டிருக்கான். 10ஆம் தேதி கம்பெனிக்காரங்க ஒரு விழாவில உனக்கு இந்த பரிசு கொடுக்க போறாங்களாம். அப்படியா? அம்பிட்டு நல்லா இருந்ததா என்னோட கோலம்? ஆமா அப்பத்தா, எம்பிட்டு அழகா பெருசா கோலம் போட்டிருந்தேன். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பரிசு என்னது தெரியுமா? ஒரு ஸ்மார்ட் போன். அது ஏன் நாடி போனு? போனு இல்ல அப்பத்தா, ஸ்மார்ட் போன். அது வச்சு நீ உலகத்தையே ஆளலாம். அடியாத்தி, இந்த வயசுல நான் இன்னாத்த ஆள போறேன், நீ ஏன் இந்த போனை வச்சுக்கமா? எம்பிட்டு நல்ல விஷயம் சொல்றேன். நான் உனக்கு எல்லாம் கத்து கொடுக்கறேன் அத்தா. அமெரிக்கால இருக்க அத்தையாண்ட உனக்கு பேசலாம், அவங்கள நேர்லயே பார்த்து சந்தோஷப்படலாம். உன் பென்ஷன் பணம் வந்திருக்கான்னு பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், சினிமா பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், மணி பார்க்கலாம். உன்னோட நாட்டு சமையல பிரமாதமா பண்றியே, அதெல்லாம் கூட போட்டோ எடுத்து இந்த போன் மூலம் எல்லாருக்கும் அனுப்பலாம். இன்னும் நிறைய நிறைய இருக்கு. அப்படியா?
இது என்னடி மாயமா இருக்கு? நீ பாரு, இப்போ அந்த போன் கிடைச்சப்புறம் எங்களாண்ட பேச கூட உனக்கு நேரம் இருக்காது. அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் கண்ணு. பேர பசங்களை விட இதனடி வசதி. ஐயோ அப்பத்தா, நான் சொல்ல வந்தது, நீ இதுல கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நாங்க இல்லாத போது உனக்கு நல்ல துணையா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு யாரையாச்சும் கூப்பிட கூட செய்யலாம். அப்புறம் அவங்களோட பேசவும் செய்யலாம். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கைகாலே ஓடல. 10ஆம் தேதி எப்படி வரும்? 10ஆம் தேதி விழாவில் கருத்தம்மாவை மிகவும் பாராட்டி கம்பெனிக்காரர்கள் பரிசு வழங்கினர். வீடு வந்தவுடன் லட்சுமி அந்த போனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாள். அமெரிக்காவில் அப்பொழுது மாலை 6 மணி என்பதால் அவளுடைய அத்தைக்கு வீடியோ கால் செய்கிறாள். மறுபுறம் அத்தை, இங்கே கருத்தம்மா. அத்தே, யாரும் பேச போறா பாரு. அடட ஆத்தா, நீயா? என்ன அதிசயம்? ஆமாம் புள்ள, நானே தான், உன்னை பெத்தவதான் பேசுறேன். ஆமா, இதென்னடி வேஷம்? துணியில துண்டு விழுந்துருச்சா? இதென்ன கோலம்? அரை டிராயர் போட்டு இருக்க? கர்மம் கர்மம். அது சரி, செல்வி இங்க பெரிய மனுஷி ஆயிருப்பளே, அவளை பாக்கணும்னு தோன்றது. அட, உன் பின்னாலேயே கந்த டிராயரோட நிக்குதே, அதுவா நம்ம செல்வி? ஐயோ, எதனாச்சும் சீலே கட்ட சொல்லலாம் இல்ல? வயசு பிள்ளை இப்படியா இருக்கணும்? அது சரி, நான் என்ன சொல்ல, ஊருக்கு எத்த வேஷம் உங்களுக்கு. நீ எல்லாம் ஊர் பக்கம் வந்து மாமாங்க ஆச்சு. இந்த கட்டை சாயறதுக்கு முன்னாலேயாச்சும் வந்துட்டு போங்க. என்ன நான் சொல்றது விளங்குதா? ஆத்தா, இந்த கரோனா போன பிற்பாடு கட்டாயம் வரும் ஆத்தா. பிறகு பேசுறேன், எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சரி, உங்களுக்கு எல்லாம் எங்க நேரம்? இப்போ என்னாண்ட போன் இருக்கு, எப்ப முடியுமோ கூப்பிட்டு பேசு. மனசுக்கு தான் அப்போ ரொம்ப தெம்பா ஆறுதலா இருக்கும். சரியா? நான் வச்சுடவா? ஏன் புள்ள லட்சுமி, நம்பவே முடியல, எம்பிட்டு நல்லா இருக்குது இந்த போனு. ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம். நன்றி ரேவதி அவர்களே. இப்பொழுது உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனாவை பற்றி சில தகவல்களை கேட்கலாம். என்னுடைய பெயர் எட்வின். இன்றைய தினம் தெரிந்ததும் தெரியாததும் நிகழ்ச்சியில் நான் கேட்கும் கேள்விகளும் அதற்கு மருத்துவர் பாஸ்கர் கொடுத்த பதில்களையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கேள்வி 1. வயது கூடும்போது கோவிட்-19 தாக்கம் அதிகம் உள்ளது என்பதும் கண்டிப்பாக 2 தடுப்பூசிகளும் எடுக்க வேண்டும் என்பதில் காரணம் ஏதேனும் உண்டா டாக்டர்? பதில்: வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதாலும் இணை நோய்கள் இருப்பதாலும் அவர்களுக்கு கோவிட்-19 தாக்கம் அதிகம் உள்ளது மற்றும் 2 தடுப்பூசிகளும் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. கேள்வி 2. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி போன்ற ஊழியர்களில் வயது கூடியவர்கள் கோவிட்-19 தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவது எப்படி டாக்டர்? பதில்: பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்பு கவசம் அணிந்து கொள்வது, அடிக்கடி கைகளை கழுவுதல் மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. கேள்வி 3. இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் தங்களை கோவிட்-19 பாதுகாத்துக் கொள்ள என்ன விதமான மருத்துவ சேவைகளை பெற வேண்டும்? பதில்: மருத்துவ பரிசோதனைகளை மருத்துவமனைகளுக்கு செல்வதை தவிர்த்து காணொலி மூலம் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது கோவிட்-19 பாதுகாத்துக் கொள்ள வழிவகுக்கிறது. கேள்வி 4. குழந்தைகளை கோவிட்-19 தாக்கினால் என்ன விதமான அறிகுறிகள் காணப்படும்? தாக்காதவாறு எப்படி பாதுகாக்க வேண்டும்? அதற்கான பதில்: மிகவும் பொதுவான அறிகுறிகள் காய்ச்சல், இருமல், சோர்வு, சுவை அல்லது நுகரும் உணர்வு இல்லாமை. அரிதான அறிகுறிகள் தொண்டை வறட்சி, தலைவலி மற்றும் வயிற்றுப்போக்கு. தீவிரமான அறிகுறிகள் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது மூச்சு திணறல், பேச்சு இழப்பு அல்லது மார்பகத்தில் வலி. தாக்காதவாறு எப்படி பாதுகாக்க வேண்டும்? குழந்தைகளிடையே உணவு, பொம்மை போன்றவற்றை பகிர்வதை தவிர்த்தல், மாஸ்க் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மற்றும் சத்தான உணவுகளை கொடுத்தல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும். கேள்வி 5. கூட்டு குடும்பமாக உள்ள வீடுகளில் பல வயதை சார்ந்தவர்கள் இருக்கும்போது அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க ஏதேனும் மருத்துவ குறிப்புகள் உள்ளனவா? பதில்: வயதில் மூத்தவர்கள் கட்டாயம் தடுப்பூசி எடுத்துக் கொள்வது அவசியம். மாஸ்க் அணிவது, அடிக்கடி கைகளை கழுவுதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் போன்றவை மிகவும் முக்கியம். கேள்வி 6.
சாதாரண காய்ச்சலுக்கும் COVID-19க்கும் உள்ள வேறுபாட்டை எப்படி தெரிந்து கொள்வது? பதில்: சாதாரண காய்ச்சலும் கொரோனாவும் வைரஸ் தொற்றால் உண்டாகிறது. இரண்டும் நுரையீரலை தாக்குகிறது. கொரோனா வைரஸ் வேகமாக பரவுகிறது மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுத்தி அதிக பாதிப்பை உண்டாக்குகிறது. கேள்வி 7. கர்ப்பிணி பெண்கள் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாக்க ஏதேனும் வழிமுறைகள் உள்ளதா? பதில்: தடுப்பூசி எடுத்துக்கொள்வது, வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்த்தல், மாஸ்க் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மற்றும் கைகளை கழுவுதல் போன்றவற்றை கடைபிடித்தல் அவசியம். டாக்டர் மேற்கண்ட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பதிலளித்த டாக்டர் பாஸ்கர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்தவை நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் எட்வின். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் உங்கள் ராதிகா. இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you. Jai Hind.